ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. ஸோ இன்றைக்கி ரொம்ப எக்ஸைட்டிங்காக ஒரு வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். அதாவது வந்து நான் iPhone 17 Pro Max வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை பற்றி அன்பாக்சிங், ப்ரைஸு, அது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு எல்லாமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு என்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஆல்ரெடி நான் வச்சுருந்தது iPhone 13 Pro Max. அது வந்து என்னுடைய பசங்க யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது வந்து அவங்க ட்ரேடிங் பண்ணாமல் அதை என்கிட்ட கொடுத்துட்டாங்க யூஸ் பண்ணுறதுக்கு. அது பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃபோன் வாங்கும்போது அதை நான் வந்து ட்ரேடிங்கில் கொடுத்துட்டேன். ஆனால் வந்து ஃபோன் வந்து புதுசாக இருந்தது. ஆனால் எதுக்கு வந்து நான் வந்து அதை வந்து எக்ஸ்சேஞ்சில் கொடுத்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ண எனக்கு அது கொஞ்சம் வந்து எனக்கு ஒர்க் பண்ணுறது வந்து லேக் ஆக ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாத பேட்ரி வந்து கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் அதை கொடுத்தாச்சு. ஸோ சூப்பராக நான் வாங்கணும்னு நினச்சேன் இந்த ஃபோனை வாங்கிட்டு வந்துட்டேங்க. இதை பற்றி நிறையா ஷார்ட்ஸ் போட்டேன், நிறைய வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸும் போட்டேன். ஓகே, ஒரு சின்னதாக ஒரு டீட்டெயில்டு வீடியோவும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இது வந்து ஹை பாயிண்ட் ஷாப்பிங் சென்டரில் வாங்கினது. ஆப்பிள் ஸ்டோரில் நேராகவே போய் வாங்கிட்டேன். ஸோ அங்கே போனோடனே அவங்க அந்த கஸ்டமர் கேர்ஸ் அட்டன் பண்ணுறவங்க அங்கே இருப்பாங்க. அவங்கள்ட்ட நம்ம வந்து நம்மளுடைய நீடு சொன்னோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. யார் ஃப்ரீயாக வராங்களோ அவங்க வந்து நம்மளை அட்டன் பண்ணுவாங்க. என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஆஃபர் இருக்குது, எல்லாமே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க. ஸோ நான் வந்து இங்கே ஆன்லைன்லேயே செக் பண்ணிட்டேன். எனக்கு நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது வந்து ஜஸ்ட் 128 GB தான். பார்த்தா அப்பப்போ எனக்கு ஸ்டோரேஜ் வந்து இல்லைன்னு காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் கட்டாயம் நம்ம வந்து ஒரு 512 GB வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நான் வந்து செலக்ட் பண்ணேன். ஸோ ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா இது ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் என்ன ஒன்று, ஒரு சின்னதாக என்னோடய எல்டர் டாட்டர் ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரேடிங் அமௌண்ட் கொஞ்சம் கொடுத்தாச்சு. அதுக்கு மேலே நான் கையிலேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுத்து வாங்கிட்டேன். ஸோ நம்ம ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஃபோனு, நல்ல வந்து ஸ்டோரேஜு, அதுக்கப்புறம் நல்ல கேமரா வந்து கட்டாயம் முக்கியம். ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து $2600, $2599 அப்படி கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க, உங்கள் ஊரில் வந்து இந்த ஃபோன் வந்து இந்த 512 GB ஆரஞ்சு கலர் iPhone 17 Pro Max வந்து என்ன விலை அப்படின்றத கமெண்ட்ஸில் கட்டாயம் சொல்லுங்கள். ஸோ நம்ம ஃபோனையும் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக சொல்லிட்டாங்க. நல்லா வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் வித்தின் 1 வீக்குள்ளே நம்ம வாங்கின அந்த ரிசிப்டோட அந்த ஓல்டு ஃபோனையும் எடுத்துக்கிட்டு வந்து இந்த ஃபோனை வந்து பழைய ஃபோனை வந்து ட்ரேடிங்க்கு கொடுத்துட சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு 2 டேஸ்லேயே நான் வந்து எல்லாமே வந்து டேட்டாலாம் வந்து பேக்கப் எடுத்துக்கிட்டு ஃபோனை வந்து நான் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் என்னுடைய ஓல்டு ஃபோனு. நல்லா வந்து பெருசாகவும் இருக்கும், ரொம்ப புதுசாகவும் இருந்தது. ஆனால் வந்து ஒன்லி திங் இஸ் வேறு வழியே இல்லாமல் நான் வந்து அதை எக்ஸ்சேஞ்சில் கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ பாக்ஸில் வந்து ஐஃபோனு, அதுக்கப்புறம் ஒரு USB, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பின்னு, அந்த சிம்மு ட்ரேவை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு பின்னு, அதுக்கப்புறம் அடாப்டர் இல்லை. ஸோ ஃபோனை பற்றி சொல்லணும் அப்படின்னா டிஸ்பிளே வந்து 6.9 இன்ச்சு, ஹைட் வந்து 6.43 இன்ச்சஸ்ஸு, விட்த் வந்து 3.07 இன்ச்சு, வெயிட் வந்து 233 கிராம்ஸ். ஸோ நல்லா சார்ஜ் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட் டைம் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது டிஸ்பிளே அப்படியே செம்ம பிரைட் அண்ட் கிளியராக இருந்தது. நல்ல செட்டப்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஃபேஸ் ஐடி வந்து செட்டப் பண்ணிட்டேன் வித்தின் மினிட்ஸில். கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்தேன், நல்லா சூப்பர் ஷார்ப்பாக இருந்தது. நைட் மோட் நல்லா இருந்தது. வீடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப கிளியராக இருந்தது. ஸோ கண்டென்ட் க்ரியேட்டர்ஸுக்கு இந்த ஃபோன் வந்து பர்ஃபெக்ட். அதாவது விளாகிங்கு, ரீல்ஸு, ஷார்ட்ஸு எல்லாமே எடுக்கும்போது நல்ல டாப் குவாலிட்டியில் வருது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணுது. பெர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்க்கும்போது லேகிங் இல்லை, ஆப்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகுது. நல்லா நம்ம வந்து பேட்ரி சார்ஜ் போட்டோம்னா 1 டே ஃபுல்லாக நல்லா சார்ஜ் நிற்கிது. ஸோ ப்ரோஸுன்னு பார்த்தோம்னா கேமரா குவாலிட்டி அப்சல்யூட்டாக நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் ஸ்மூத் பெர்ஃபார்மன்ஸு, நல்ல ப்ரீமியமாக ஒரு ஃபீல் கொடுக்குது. அதுக்கப்புறம் லாங் டேர்முக்கு வந்து இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஃபோன். கான்ஸ்ன்னு பார்த்தோம்னா ப்ரைஸ் ரொம்ப ஹையே, சார்ஜர் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதுதான் ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது, கையில் வச்சுக்கிட்டே இருந்தால் வலிக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பேசிக் யூஸ் தான் இருக்குது அப்படின்னா இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் ஓவர் பட்ஜெட். ஸோ வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நல்லதாக ஒரு கமெண்ட் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.